கேரளா மற்றும் மகாராஷ்டிரா அரசுகள் தங்கள் மாநிலத்தில் உள்ள தனியார் பொது மருத்துவக் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் நீட் தேர்வில் வென்ற மாணவர்களுக்கு நன்கொடை இல்லாமல் மருத்துவக் கல்லூரியில் இடம் ஒதுக்க அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அரசின் கொள்கை முடிவை எதிர்பார்த்து மாணவர்கள் காத்திருந்தனர். ஆனால் தமிழக அரசு எந்த ஒரு முடிவும் அறிவிக்காத நிலையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 2016-2017 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மூலம் நடத்துவதாக செய்தித்தாள்களில் விளம்பரமாக வெளியிட்டுள்ளனர். இதனை நம்பி தனியார் கல்லூரிகளை நாடும் மாணவர்களின் பெற்றோரிடம் 20 லட்சம் ரூபாய் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசி நன்கொடை கேட்டு தனியார் கல்லூரிகள் நிர்பந்திப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். சார், இந்த மாதிரி நான் நீட் குவாலிஃபை சார் 176 மார்க் சார். அதை வச்சு நான் எந்த பிரைவேட் காலேஜ் ட்ரை பண்ணலாம் சார். ஆனால் போனால் எங்களுக்கு டொனேஷன் சம்திங் கேட்குறாங்க சார். இப்போ 4-5 காலேஜ் போயிட்டு வந்துட்டோம் சார். சார், இந்த மாதிரி நல்லக்கின் சீனிவாசன் காலேஜ் வந்து 35 கேட்டாங்க சார். அப்புறம் கற்பகம் காலேஜ் வந்து 60 கேட்டாங்க சார். அதுவும் நீட் குவாலிஃபை இருந்ததுனால தான் கேட்குறாங்க. அப்புறம் வந்து இயர்லி வந்து 8 லேக், அப்புறம் பிளஸ் ஹாஸ்டல் 1.5 லேக் சார். அகில இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதி பெறாத கல்லூரிகளும் கிடைத்தவரை லாபம் என்று மாணவர்களை ஏமாற்றி பணத்தை சுருட்ட முயல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் கல்லூரிகளின் இந்த கட்டணக் கொள்ளை நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்களையும் உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறுவதாக உள்ளது என்றும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் கட்டணக் கொள்ளைக்கு கடிவாளம் போடுவது யார் என்ற ஏக்கத்திலும் ஏழை மாணவர்கள் தவிப்பதாக பெற்றோர் குமுறுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.